சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், பிரான்சில் மீண்டும் கடும் வெப்ப அலை, 43 மாகாணங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. கைவிடப்பட்ட சுரங்கத்தில் பயங்கரம், 14 சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்கள் பலி, 8 பேர் படுகாயம். கலிபோர்னியாவில் காத்திருக்கும் பேராபத்து, 30 நாட்கள் நீடிக்கும். ARK ஸ்டோம் 2.0 குறித்து விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. டால்பின் புயல் சீனாவை புரட்டியது, 900க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. ஆசனப்பட்டி அணிய மறுத்த சிறுவன், கனடாவில் விமான பயணம் ரத்து, 100கணக்கான பயணிகள் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் மீண்டும் கடுமையான வெப்ப அலையை எதிர்கொண்டு வருகின்றது. ஜூன் மாதத்திலிருந்து நாட்டை தாக்கும் 5வது வெப்ப அலையாக இது அமைந்துள்ள நிலையில் இன்று 43 மாகாணங்களுக்கு ஆரஞ்சு நிற வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் தேசிய வானிலை சேவையான மெட்டியோ பிரான்ஸ் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையின்படி பல பகுதிகளில் வெப்பநிலை 35°C முதல் 37°C வரையில் உயரக்கூடும். புதன்கிழமை வெப்பத்தின் தாக்கம் மேலும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்றைய தினம் சில பகுதிகளில் வெப்பநிலை 39°C வரையில் உயரக்கூடும் என்பதுடன் 67 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கடும் வெப்பம் தொடரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் 35°C முதல் 39°C வரையிலும், சில இடங்களில் 40°C வரையிலும் வெப்பநிலை பதிவாகலாம். இதற்கிடையே நீடித்து வருகின்ற வெப்ப அலை மற்றும் மழை பற்றாக்குறை காரணமாக பிரான்சின் வறட்சி நிலை மேலும் மோசமடைந்துள்ளது. ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளின் நீர்மட்டம் கடுமையாக குறைந்து வருகின்றது. நீர்வள ஆய்வாளர்களின் எச்சரிக்கையின்படி பிரான்சின் பல ஆறுகளில் நீரின் அளவு மிகவும் குறைந்துள்ளதால் சில பகுதிகளில் ஆற்று போக்குவரத்திற்கே போதுமான நீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியான வெப்ப அலை, வறட்சி மற்றும் குறைந்து வருகின்ற நீர்வளம் ஆகியவை பிரான்சில் கோடை காலத்தின் தீவிர வானிலை நிலைமையை மேலும் மோசமாக்கி வருகின்றன. ரெஸ்டன்பெர்க் அருகே பயன்பாட்டில் இல்லாத சுரங்க குழியில் ஏற்பட்ட பாறை சரிவில் சிக்கி 14 சட்டவிரோத சுரங்க தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 8 பேர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜோகன்ஸ்பெர்க்கில் இருந்து வடமேற்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள என்ஹானிங் பகுதியில் இந்த அதிர்ச்சி சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பாக தகவல் வெளியிட்ட காவல்துறை, உயிரிழந்தவர்களின் அடையாளம் மற்றும் தேசிய இனங்கள் குறித்த விவரங்கள் இதுவரையில் உறுதி செய்யப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் விசாரணை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கைவிடப்பட்ட சுரங்கங்களில் சட்டவிரோதமாக கனிமங்களை தேடும் தொழிலாளர்கள் உள்ளூரில் சாமாஸ் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் எந்தவிதமான பாதுகாப்பு உள்கட்டமைப்பும் இல்லாத ஆபத்தான சுரங்க குழிகளுக்குள் சென்று பணியாற்றுவதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். கைவிடப்பட்ட சுரங்கங்களில் பாறை சரிவு மட்டுமன்றி வாயு வெடிப்பு, சுரங்க கட்டமைப்பு இடிந்து விழுதல் உள்ளிட்ட பல்வேறு ஆபத்துகளும் தொடர்ந்து நிலவி வருகின்றன. இந்த சம்பவத்திற்கான சரியான காரணம், காயமடைந்தவர்களின் தற்போதைய நிலை மற்றும் மீட்பு பணிகளின் முழுமையான விவரங்கள் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் எதிர்காலத்தில் தாக்கக்கூடிய மிகப்பெரிய புயல் தொடர்பாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ARK ஸ்டோம் 2.0 என்று அழைக்கப்படுகின்ற இந்த கற்பனை பேரழிவு சூழ்நிலையானது தொடர்ச்சியாக வளிமண்டல ஆறுகள் காரணமாக சுமார் 30 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புயல் உருவானால் மாநிலத்தின் பல பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு மற்றும் உள்கட்டமைப்பு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளார்கள். ARK ஸ்டோம் 2.0 சூழ்நிலையில் சில பகுதிகளில் வெள்ள நீர் 20 அடி உயரம் வரையில் தேங்கக்கூடும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக சான் பிரான்சிஸ்கோ மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் இடையிலான பரந்த பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடியதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட வேண்டிய சூழல் உருவாகலாம் என்றும், பொருளாதார இழப்பு $1 டிரில்லியன் $1 தாண்டக்கூடும் என்றும் இந்த மாதிரி கணிப்புகள் கூறுகின்றன. எனினும் இது தற்போது கலிபோர்னியாவை நோக்கி வருகின்ற ஒரு குறிப்பிட்ட புயலுக்கான முன்னறிவிப்பு அல்ல. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மிக தீவிரமான வானிலை நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட பேரிடர் மாதிரி சூழ்நிலையை ARK ஸ்டோம் 2.0 ஆகும். ARK ஸ்டோம் என்பது ஓட்டோ செபரிக் ரிவர் 1000 இயர் ஸ்டோம் என்ற கருத்தை குறிக்கும் பெயராக பயன்படுத்தப்படுகின்றது. வளிமண்டல ஆறுகள் என்பது அதிக அளவிலான நீராவியை வெப்பமண்டல பகுதிகளிலிருந்து தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லும் நீண்ட மற்றும் குறுகிய வளிமண்டல பாதைகளாகும். இந்த ஈரப்பத நிறைந்த காற்று கலிபோர்னியாவை அடைந்து கடலோர மலைத்தொடர்கள் அல்லது சியாரா நெவாடா மலைகளில் மோதுகின்ற போதே மிக கனமழை அல்லது கடுமையான பனிப்பொழிவு ஏற்படலாம். இத்தகைய வளிமண்டல ஆறுகள் அடுத்தடுத்து குறுகிய இடைவெளியில் கலிபோர்னியாவை தாக்கினால் வழக்கத்தை விட மிகப்பெரிய அளவில் நீர் தேங்கி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. கலிபோர்னியா இதற்கு முன்பு மிகப்பெரிய வெள்ளத்தை சந்தித்துள்ளது. 1861 62 ஆண்டில் பெருவெள்ளம் பல வாரங்களுக்கு மாநிலத்தை கடுமையாக பாதித்தது.
அந்த காலகட்டத்தில் மத்திய பள்ளத்தாக்கின் பெரும்பகுதி நீரில் மூழ்கி மிகப்பெரிய ஏரி போன்ற நிலை உருவானதாக வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. இந்த வரலாற்று நிகழ்வை அடிப்படையாக கொண்டே ARK ஸ்டோம் மாதிரி உருவாக்கப்பட்டுள்ளது. ஆய்வுகளின்படி கடந்த சுமார் 1800 ஆண்டுகளில் கலிபோர்னியாவில் பல மிகப்பெரிய வெள்ள நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளன. இதுபோன்ற மற்றொரு தீவிர நிகழ்வு எதிர்காலத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பை வரலாற்று தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. காலநிலை மாற்றம் காரணமாக வளிமண்டலத்தில் அதிக நீராவி தங்கும் சூழல் உருவாகலாம் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். வெப்பநிலை அதிகரிக்கும் போது வளிமண்டலம் அதிக ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் இதனால் வளிமண்டல ஆறுகள் கலிபோர்னியாவை அடையும் போது முன்பை விட அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்தும் சாத்தியம் அதிகரிக்கலாம். மேலும் சியாரா நெவடா மலைப்பகுதிகளில் பனியாக சேமிக்கப்பட்டிருக்கும் நீர் அதிக வெப்பநிலை காரணமாக மழையாக மாறினால் ஆறுகளில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. கிழக்கு சீனாவில் டால்பின் வெப்பமண்டல புயல் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஷாங்காயில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காயின் ஹாங்கியாவோ மற்றும் ஃபுடாங் விமான நிலையங்களில் மட்டும் 900க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது திட்டமிடப்பட்ட விமானங்களின் சுமார் 40% என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதற்கு முந்தைய நாளும் சுமார் 1300 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. புயல் காரணமாக ஷாங்காயில் சில மெட்ரோ ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டதுடன் 115 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதாக சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. ஜெரியாங் மாகாணத்தின் சில பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. யோகிங் நகரில் வெள்ள நீரால் சூழப்பட்ட வீடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் இடம்பெற்றன. டால்பின் புயல் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜெரியாங் மாகாணத்தின் தயோ நகரில் கரையை கடந்த போதே அதன் அதிகபட்ச காற்றின் வேகம் மணிக்கு 151 கிலோமீட்டர் வரையில் பதிவானது. புயலின் தாக்கத்தால் தயோவில் மட்டும் 3.9 லட்சத்துக்கும் அதிகமானோர் உட்பட குறைந்தது 7.6 லட்சம் பேர் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்பட்டார்கள். ஷாங்காய் மற்றும் புஜியாங் மாகாணங்களில் ஆபத்தான பகுதிகளில் வசித்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டார்கள். இதனிடையே ஹாங்ஷோவின் பிரபலமான மேற்கு ஏரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள், கோயில்கள், பூங்காக்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. டால்பின் புயல் பிலிப்பைன்ஸில் நேரடியாக கரையை கடக்காத போதிலும் அது பருவமழையை தீவிரப்படுத்தியதால் வடக்கு லூசோன் பகுதியில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டது. ஃபாகியோ நகரிலும் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 வீடுகள் புதைந்ததில் 10 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் முதல் கனமழை, வெள்ளம் மற்றும் புயல் தொடர்பான சம்பவங்கள் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 19 உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 98,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளார்கள். 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து கனடாவில் சிறுவன் ஒருவன் விமானத்தில் ஆசனப்பட்டி அணிய மறுத்ததால் முழு விமான பயணம் ரத்து செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 6ஆம் தேதி விக்டோரியாவிலிருந்து டொரண்டோ நோக்கி புறப்பட தயாராக இருந்த ஃபோர்டர் ஏர்லைன்ஸ் விமானத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமானம் புறப்படுவதற்கு தயாராகிக் கொண்டிருந்த போது சிறுவன் ஒருவன் தனது இருக்கையில் நிற்பதுடன் ஆசனப்பட்டி அணிய மறுத்து அடம்பிடிப்பதாக கூறப்படுகின்றது. சிறுவனை ஆசனப்பட்டி அணிய வைப்பதற்கு அவரது பெற்றோரும் விமான ஊழியர்களும் பல முறை முயற்சித்தனர். ஆனால் சிறுவன் தொடர்ந்து ஒத்துழைக்க மறுத்ததால் விமானத்தில் பாதுகாப்பான முறையில் பயணத்தை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விமானத்தை மீண்டும் முனையத்திற்கு கொண்டு சென்று சிறுவனை அவரது பெற்றோரை விமானத்திலிருந்து இறக்க ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்தனர். குறித்த குடும்பத்தை விமானத்திலிருந்து இறக்கியதுடன் பிரச்சினை முடியவில்லை. ஏற்பட்ட தாமதம் காரணமாக நள்ளிரவுக்கு பின்னர் விமானம் ஓடுபாதை மூடப்பட்டதாகவும் இதனால் அந்த விமானத்தை அன்றைய தினம் மீண்டும் இயக்க முடியாத நிலை போனதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக விமானத்திலிருந்து ஏனைய பயணிகள் அனைவரும் மறுநாளுக்கு வேறு விமானங்கள் மாற்றி பதிவு செய்யப்பட்டதாகவே கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தற்போது இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.